வெல்கம் டு ஸ்டடி பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எப்பவும் போல தான் டிஆர்பிஎஸ்சிடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரியான தமிழ் நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஓல்டு தமிழ் 10th இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் உள்ள மாவட்டம் எது? புதுக்கோட்டை மாவட்டம். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில் உள்ள மாவட்டம் எது? புதுக்கோட்டை மாவட்டம். செகண்ட் கொஸ்டின், மாணிக்கவாசகர் எழுப்பிய கோவில். திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில். மாணிக்கவாசகர் எழுப்பிய கோவில் எது? திருப்பெருந்துறை ஆவுடையார் கோவில். மூணாவது கொஸ்டின், மாணிக்கவாசகர் அருளியவை எதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவாசகம், திருக்கோவையார். மாணிக்கவாசகர் அருளியவை திருவாசகம், திருக்கோவையார். நாலாவது கொஸ்டின், கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம். கம்பராமாயணத்தின் உட்பிரிவு படலம். ஐந்தாவது கொஸ்டின், மாணிக்கவாசகரின் அடைமொழி பெயர். அழுது அடியடைந்த அன்பர். மாணிக்கவாசகருடைய அடைமொழி பெயர் என்ன? அழுது அடியடைந்த அன்பர். கம்பர் பிறந்த ஊர் தேரெழுந்தூர், மயிலாடுதுறை அருகில். கம்பர் பிறந்த ஊர் எது? தேரெழுந்தூர், மயிலாடுதுறை அருகில். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று கைமை ஒழிப்புக்கு முழக்கம் இட்டவர் யார்? பெரியார். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்று கைமை ஒழிப்புக்கு முழக்கம் இட்டவர் பெரியார். தந்தை பெரியார் கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடத்திய ஆண்டு 1924. தந்தை பெரியார் கேரளாவில் வைக்கம் போராட்டம் நடத்திய ஆண்டு 1924. கம்பராமாயணத்தை இயற்றியவர் கம்பர். கம்பராமாயணத்தை இயற்றியவர் யார்? கம்பர். கம்பரின் தந்தை ஆதித்தன். கம்பரின் தந்தை பெயர் என்ன? ஆதித்தன். 11வது கொஸ்டின், மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் திருவாதவூர். அதாவது மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூர். மாணிக்கவாசகர் பிறந்த ஊர் மதுரைக்கு அருகில் உள்ள திருவாதவூரில் மாணிக்கவாசகர் பிறந்திருக்கார். 12வது கொஸ்டின், சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் ஏலாதி. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை வலியுறுத்தி கூறும் நூல் ஏலாதி. 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவர் பாவாணர். 16 செவ்வியல் தன்மைகளை கொண்டது செம்மொழி, அதுவே நம்மொழி என்றவர் பாவாணர். உலகத்தில் உள்ள மொழிகளில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் மொத்தம் எத்தனை? 3000. உலகத்தில் உள்ள மொழிகளில் இலக்கண இலக்கிய வளமுடைய மொழிகள் எத்தனை? 3000. 15வது கொஸ்டின், என்றுமுள தென்தமிழ் என்றவர் யார்? கம்பர். என்றுமுள தென்தமிழ் என்றவர் கம்பர். வழக்கிழந்த மொழிகள் எதெல்லாம்? லத்தீன், ஈப்ரோ. வழக்கிழந்த மொழிகள் எதெல்லாம்? லத்தீன், ஈப்ரோ. மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியன். மாணிக்கவாசகர் எந்த மன்னரிடம் தலைமை அமைச்சராக பணியாற்றினார்? அரிமர்த்தன பாண்டியன். 18வது கொஸ்டின், மொழி யார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதென்று அது மன்பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். அகைன் ரீட் பண்ணுறேன். மொழி யார்க்கோ ஒரு நாட்டார்க்கோ உரியதென்று அது மன்பதைக்கு உலகுக்கு பொது என்று கூறியவர் திரு வி. கல்யாண சுந்தரனார். 19வது கொஸ்டின் பார்க்கலாம். முதல் இடைத்தமிழ் சங்கங்கள் அமைக்கப்பட்ட இடம் எது? குமரிக்கண்டம். முதல் இடைத்தமிழ் சங்கங்கள் அமைக்கப்பட்ட இடம் எது? குமரிக்கண்டம். திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனது? குறள் வெண்பாக்களால் ஆனது. திருக்குறள் எந்த வெண்பாக்களால் ஆனது? குறள் வெண்பாக்களால் ஆனது. 21வது கொஸ்டின், திருவள்ளுவர் தோன்றியராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது. திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியராவிட்டால் தமிழ் மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் யார்? கி. ஆ. பெ. விஸ்வநாதம். அகைன் ரீட் பண்ணுறேன். திருவள்ளுவர் தோன்றியராவிட்டால் தமிழன் என்னும் ஓர் இனம் இருப்பதாக உலகத்திற்கு தெரிந்திருக்காது.
திருக்குறள் என்னும் ஒரு நூல் தோன்றியராவிட்டால் தமிழ்மொழி என்னும் ஒரு மொழி இருப்பதாக உலகத்தாருக்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். 22வது கொஸ்டின். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் முனைவர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் முனைவர். 23வது கொஸ்டின். மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனிச் செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1901. மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமாற் கலைஞரின் உயர்தனிச் செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? 1901. 24வது கொஸ்டின். ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும் என்பர்? 33. ஒரு மொழிக்கு எத்தனை ஒலிகள் இருந்தால் போதும்? 33. 25வது கொஸ்டின். அம்பேத்கரின் இயற்பெயர்? பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கரின் இயற்பெயர் என்ன? பீமாராவ் ராம்ஜி. அம்பேத்கர் பெற்றோர் பெயர்? ராம்ஜி சக்பால், பீமாபாய். அம்பேத்கர் பெற்றோர் பெயர் என்ன? ராம்ஜி சக்பால், பீமாபாய். குகனின் ஊர் எது? சுருங்கிபேரம். டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது. குகனின் ஊர் சிருங்கிபேரம். சரியா? சிருங்கிபேரம். அடுத்து 28வது கொஸ்டின். அயோத்தியா காண்டத்தில் குகன் படலம் எத்தனையாவது படலம்? 7வது படலம். அயோத்தியா காண்டத்தில் குகன் படலம் எத்தனையாவது படலம்? 7வது படலம். 29வது கொஸ்டின். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த ஊர் எது? கொங்கன் மாவட்டத்தில் அம்பவாடே. கொங்கன் மாவட்டத்தில் அம்பவாடே என்ற ஊரில் டாக்டர் அம்பேத்கர் பிறந்திருக்கார். 30வது கொஸ்டின் பாருங்க. கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்து. இத்தொடரில் கார்குலாம் நிறத்தான் என்பது யாரை குறிக்கும்? ராமனை குறிக்கும். கார்குலாம் நிறத்தான் கூற காதலன் உணர்த்து. இத்தொடரில் கார்குலாம் நிறத்தான் என்பது யாரை குறிக்கும்? ராமனை குறிக்கும். 31வது கொஸ்டின். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு எது? 1891 ஏப்ரல் 14. டாக்டர் அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891 ஏப்ரல் 14. 32வது கொஸ்டின் பார்க்கலாம். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். 33வது கொஸ்டின். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் எது? ராமாவதாரம். கம்பர் தாம் இயற்றிய நூலுக்கு இட்ட பெயர் எது? ராமாவதாரம். கம்ப ராமாயணத்தில் உள்ள காண்டங்களின் பெயர்கள் எவை? ஆன்சர் பாருங்க. பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம். அகைன் ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன். கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்கள் எதெல்லாம்? பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம். மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. அடுத்து பாருங்க. 35வது கொஸ்டின். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். திருக்குறளை லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யார்? வீரமாமுனிவர். 36வது கொஸ்டின். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஜியு போப். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியு போப். 37வது கொஸ்டின். பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற பாடலை பாடியவர் யார்? கணித மேதாவியார். அகைன் ரீட் பண்ணுறேன். பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து என்ற பாடலை பாடியவர் யார்? கணித மேதாவியார். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழி. அகைன் ரீட் பண்ணுறேன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர்? பரிதிமாற் கலைஞர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் யார்? பரிதிமாற் கலைஞர். 39வது கொஸ்டின். திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்த நாள் எது? தைத்திங்கள் 2ஆம் நாள். திருவள்ளுவர் நாளாக தமிழக அரசு அறிவித்த நாள் எது? தைத்திங்கள் 2ஆம் நாள். 40வது கொஸ்டின். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியும் மக்கள் பண்பில்லாதாரை மரம் என பழிக்கும் நூல் எது? திருக்குறள்.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று கூறியும் மக்கள் பண்பில்லாதாரை மரம் என பழிக்கும் நூல் எது? திருக்குறள். உரிமைக்கு உறவுகோல் ஊன்றும் நூல் எது? புறநானூறு. உரிமைக்கு உறவு கோல் ஊன்றும் நூல் எது? புறநானூறு. 42வது கொஸ்டின். எவர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன? தொல்காப்பியர். எவர் கூறும் எழுத்து பிறப்பு முறைகள் மொழி நூலாரையே வியப்பில் ஆழ்த்துகின்றன? தொல்காப்பியர். அடுத்த கொஸ்டின் 43. இறைவனை நடமாடச் செய்தவள். இறைவனை நடனமாடச் செய்தவள் யார்? பத்ரகாளி. இறைவனை நடனமாடச் செய்தவள் யார்? பத்ரகாளி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. கன்னியர் எழுவருள் இளையவள் யார்? பிடாரி. கன்னியர் எழுவருள் இளையவள் யார்? பிடாரி. 45வது கொஸ்டின். பீரிட்டு எழும் குருதி ஒழுங்கு பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடி யார்? கொற்றவை. பீரிட்டு எழும் குருதி ஒழுங்கு பிடர்த்தலை பீடத்தில் ஏறிய இளங்கொடி யார்? கொற்றவை. 46வது கொஸ்டின். சூருடை கானகம் உகந்தவள் யார்? காளி. சூருடை கானகம் உகந்தவள் யார்? காளி. கண்ணகியின் கார் சிலம்பில் உள்ளது எது? மாணிக்க பரல்கள். கண்ணகியின் கார் சிலம்பில் உள்ளது எது? மாணிக்க பரல்கள். 48வது கொஸ்டின். வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூறியவர்கள் யார்? மலைவாழ் மக்கள். வேங்கை மரத்தின் கீழ் ஒரு பெண் தெய்வத்தை பார்த்தோம் என்று கூறியவர்கள் மலைவாழ் மக்கள். 49வது கொஸ்டின். அச்சம் தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்டவள் யார்? காளி. அச்சம் தரும் காட்டை தான் விரும்பும் இடமாக கொண்டவள் யார்? காளி. 50வது கொஸ்டின். கம்பரின் காலம். கம்பரின் காலம் எது? கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரின் காலம் கிபி 12ஆம் நூற்றாண்டு. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். கம்பரை ஆதரித்த வள்ளல் யார்? திருவண்ணை நல்லூர் சடையப்ப வள்ளல். 52வது கொஸ்டின். தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் எது? மனக்கொடை. தமிழர்களிடம் இன்று பரவியுள்ள பெருநோய் எது? மனக்கொடை. 53வது கொஸ்டின். பெண்ணிற்கு தேவையான அடிப்படை தேவைகள் எவை? பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணி. பெண்ணிற்கு தேவையான அடிப்படை தேவைகள் எதெல்லாம்? பெண் கல்வி, பெண் உரிமை, சொத்துரிமை, அரசு பணி. 54வது கொஸ்டின். பெண்களிடம் அகற்றப்பட வேண்டியவை எவை? குழந்தை திருமணம், மனக்கொடை, காய்மை வாழ்வு. பெண்களிடம் அகற்றப்பட வேண்டியவை எவை? குழந்தை திருமணம், மனக்கொடை, காய்மை வாழ்வு. 55வது கொஸ்டின். 55. கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை என பாடி சிறப்பித்துள்ளார்? 1000. கம்பர் தம்மை ஆதரித்த வள்ளல் சடையப்பரை எத்தனை பாடல்களுக்கு ஒரு முறை பாடல் என பாடி சிறப்பித்துள்ளார்னா 1000 பாடல்களுக்கு ஒரு முறை. அடுத்து பாருங்க 56வது கொஸ்டின் பார்க்கலாம். திணைமாலை 150 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கனிமேதாவி யார்? திணைமாலை 150 என்னும் நூலின் ஆசிரியர் யார்? கனிமேதாவி யார்? 57வது கொஸ்டின். அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் என்றவர் யார்? பெரியார். அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் என்றவர் யார்? பெரியார். 58வது கொஸ்டின். கம்பர் இயற்றிய நூல்கள் எவை? கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது சிலையெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். அகைன் ஒன்ஸ் ரீட் பண்ணுறேன். கம்பர் இயற்றிய நூல்கள் கம்பராமாயணம், சடகோபர் அந்தாதி, ஏறெழுபது சிலையெழுபது, சரஸ்வதி அந்தாதி, திருக்கை வழக்கம். 59வது கொஸ்டின். கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யார்? ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி. கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் யார்? ஜெயங்கொண்டார், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி. லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 60வது கொஸ்டின். மத இன மொழி சமூக பழக்க வழக்கங்கள் கொண்ட இந்நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஒருங்கிணைத்தவர் யார்? அம்பேத்கர். மத இன மொழி சமூக வழக்கங்கள் கொண்ட இந்நாட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் ஒருங்கிணைத்தவர் யார்? அம்பேத்கர். ஜஸ்ட் இப்போது நம்ம 10th ஓல்டு இதிலேருந்து பார்த்துருக்கோம் தமிழ். ஓகேவா? 10th ஓல்டுலேருந்து நம்ம பார்த்தாச்சு. ஒரு 60 கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஸ்டடி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.